தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நவக்கிரகங்களின் தலைவனும் ஞான காரணமாகிய குரு பகவானின் முழுமையான ஆதிக்கத்தில் பிறந்த வில்லேந்திய தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசியான நீங்கள் வெளியுலகிற்கு எப்போதுமே தத்துவங்கள் பேசக்கூடிய ஒரு நாணய போலவும் கவலைகளே இல்லாத ஒரு திறமையான மனிதனைப் போலவும் நீங்கள் காட்சியளிக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே நீங்கள் இருக்கத்தான் செய்வீர்கள். ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் உங்களுடைய இதயத்தை இரத்த கண்ணீர் வடிக்க வைத்திருக்கும். அது உங்களுக்குமே நிச்சயமாக தெரியும். யாரையெல்லாம் நீங்கள் நம்பி போனீர்களோ அவர்களாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத மன உளைச்சல்களும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். உங்களின் மிகப்பெரிய கஷ்டமே யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. எல்லாரையுமே நம்மை போல நேர்மையானவர்கள் என்று நம்புவதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் வழியாகவும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். உங்களின் கடந்த கால நினைவுகள் என்பது முழுக்க ஏமாற்றங்களாலும் உழைப்பு சுரண்டல்களாலும் உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி மற்றவங்க தங்களை வளர்த்து கொண்ட துரோக சந்திரங்களாலும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் நிரம்பிய ஒன்றாக இருந்து கொண்டேதான் இருக்கும். நீங்க எடுத்த ஒரு தவறான முடிவு, அதாவது உங்களுடைய தார்மீக கொள்கைகளை சற்று தளர்த்தியும் ஒரு தகுதியற்ற மனிதனின் பேராசைக்கு நீங்கள் துணை நின்றதோ அல்லது அவசரப்பட்டு உங்களுடைய பூர்வீக பலத்தையோ பெரும் தொகையையோ ஒரு வெற்று காகிதத்தை நம்பி முதலீடு செய்ததுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்க பணத்தை எப்போதுமே மதிக்க மாட்டீங்க. இது வெறும் காகிதம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனாலே நீங்க வாழ்க்கைக்குள்ள உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே நீங்கள் பணத்தை செலவழித்து கொண்டிருப்பீங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு வழிகளையும் கஷ்டங்களையும் ஆரம்பத்தில் கொடுக்காது. போக போக அந்த ஒரு பணத்தின் மதிப்பானது தெரியும் பொழுதுதான் அது எல்லாமே உங்களுடைய மனதிற்குள்ள வரவும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு தவறான முடிவு உங்களை சமூகத்தின் முன்னிலையில் கேள்விக்குறியாக்கியதுடன் நீங்கள் சேர்த்து வைத்த பாரம்பரிய கௌரவத்திற்கும் பெரிய கலக்கத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுத்திருக்கும். நம்பி ஏமாந்த கசப்பான அனுபவம் உங்களுக்கு ஒன்று பல முறை நிச்சயமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லி அவர்களை வாழ வைத்த போது உங்களை கொண்டாடிய இந்த உலகம் நீங்கள் ஒரு சின்ன சறுக்களை சந்தித்த போது உங்களை ஏமாளி என்று முத்திரை குத்தியதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தித்த ஒரு கொடுமையாகவே உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களை ஏமாற்றிய அந்த முக்கியமான ஒருவர் வேறு யாருமே கிடையாதுங்க. உங்களிடம் ஆன்மீக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ மிக நெருக்கமாக பழகி உங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற ஒரு நிழல் மனிதர் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருப்பார். நீங்கள் அவருக்கு பசி என்ற உணவை அப்படியே எடுத்து கொடுத்திருப்பீங்க, மாறி வழங்கியிருப்பீங்க. ஆனால் அவரோ தனக்கு காலம் முடிந்தவுடன் உங்களுடைய பலவீனங்களை தெரிந்து கொண்டு உங்களையும் மிதித்துவிட்டு மேலே செல்லவா ஆரம்பித்திருப்பார். அவர் உங்களுக்கு செய்த துரோகம் உங்களுடைய பொருளாதாரத்தை விட உங்களுடைய நேர்மை என்ற கொள்கையை பலவீனமாகவே உதாசீனப்படுத்தியிருக்கும். அதுவும் உங்களுக்கு நிச்சயமா போகத்தான் வாழ்க்கை உங்களுக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்திற்குள்ள தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகளும் பெரிய சண்டைகளும் உங்களுடைய நிம்மதியை குலைத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய சொந்த வீட்டிற்குள்ளேயே நீங்கள் ஒரு அந்நியனை போல உணரவும் அந்த ஒரு பிரச்சனைகளானது வைத்திருக்கும். குடும்பத்திற்காக நீங்கள் உங்களுடைய இரவையும் பகலையும் பாராமல் உழைத்த போதும் நீ எனக்கு என்ன செய்தாய் என்ற ஒற்றை கேள்வியானது உங்களை கேட்டவுடன் உங்களை அது நிலைக்குனியவும் வைத்திருக்கும். இந்த அத்தனை குடும்ப சண்டைகளுக்கும் பின்னால் இருந்து தீயை மூட்டிவிட்ட அந்த ஒரு நபர் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக நெருங்கிய சுயநல மற்றும் பொறாமை குணம் கொண்ட ஒரு நபர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா உங்க குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்களாகவும் இருக்கலாம். உறவு என்ற முகமூடியோடு உலவும் அந்த ஒரு நபர் உங்களுக்கு வெளியில் நன்றாக பேசுவது போல காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ள உங்களுக்கு பின்னால் குடும்ப உறுப்பினர்களின் மனதை கெடுத்து நீங்கள் இல்லாதப்பம் அவருடைய மனதை கெடுத்து சண்டையை மூட்டிவிட்டு உங்களை ஒரு அரக்கனை போல சித்தரிக்கவும் ஆரம்பித்திருப்பார். இதனால் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை கூட குடும்பத்தினருக்கு தவறாக போய் சேரவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இல்லாத ஒரு நேரத்தில் நடந்து கொண்டிருக்கும். அந்த ஒரு நபர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அவர்களை வீட்டை விட்டு விலக்குவதுதான் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு தேடியும் கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா, உண்மையா பொய்யா என்பதை தெரிவித்தால் நானும் அதனை பார்த்து தெரிந்து கொள்வேன். உங்களுடைய வாழ்க்கையில
தனுசு ராசி வாழ்க்கையில குடும்ப தியாகங்களுக்காக பிரம்மாண்டமான பலனானது உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இத்தனை காலம் உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய சொந்த ஆசைகளையும் இளமையையும் சந்தோஷங்களையும் நீங்கள் தியாகம் செய்தீர்கள் அல்லவா? நிச்சயமாக நீங்கள் தியாகம் செய்தீர்கள், அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதற்குரிய பலனை இயற்கை இப்போது உங்களுடைய வாழ்க்கையில வட்டியும் முதலமாக திருப்பி தர ஆரம்பிக்கும். உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காத குடும்ப உறுப்பினர்கள் இனிமே உங்களின் பெருமையையும் உங்களுடைய உழைப்பின் அருமையையும் உணர்ந்து கொண்டு உங்களிடம் சரணடையவும் ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கி உங்களுடைய வார்த்தைகளுக்கு அனைவரும் கட்டுப்படக்கூடிய ஒரு சுமூகமான சூழ்நிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். அதனையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. உங்களின் வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு உதவி என்ன தெரியுமா? சமூகத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் அதிகாரமிக்க ஒரு பெரிய மனிதனால் உங்களுக்கு கிடைக்க போகக்கூடிய உங்களுடைய நேர்மையான குணத்தை கண்டு வியக்கும் அந்த ஒரு நபர் நீங்கள் இழந்த கௌரவத்தையும் பதவியையும் மீண்டும் உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு என்ன உதவிகளையும் என்ன வாய்ப்புகளையும் உங்களுக்கு வேண்டுமோ அது அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார். அதனால உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்லதாகவே நடக்கும். கடவுள் உங்களை இத்தனை காலம் சோதித்தது உங்களை அழிப்பதற்காக கிடையாது. அதனை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் இருக்கக்கூடிய தகுதியற்ற மனிதர்களை அடையாளம் காட்டுவதற்காக மட்டுமே தான். இனிமே வரக்கூடிய காலத்தில் கடவுள் உங்களுக்கு நேரடியாக தரப்போகின்ற உதவி என்ன தெரியுமா? உங்களுடைய புத்தி கூர்மையையும் உங்களின் வாக்கு பளித்தலையுமே அசுர வேகத்தில் அதிகரிக்க போவதுதான் உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே இருக்கும். நீங்க தொடக்கூடிய காரியங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவுமே இனிமே வரக்கூடிய நாட்களில் பொன்னானதாக மாறிவிடும். தடைபட்டு கிடந்த பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிந்து கைகளில் பெரிய பணப்புழக்கமானது ஏற்படவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில கிடைக்க அந்த எதிர்பாராத மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்று தெரியுமா? நீங்கள் எதை இனி நமக்கு கிடைக்காது, இது நம்மை விட்டு போய்விட்டது என்று நினைத்து மனதை தேற்றிக் கொண்டீர்களோ அந்த ஒரு பிரமாண்டமான வெற்றியோ அல்லது பெரும் தொகையோ சற்று எதிர்பாராத ஒரு நாளில் உங்களுடைய கைக்குள் வந்து சேர ஆரம்பிக்கும். இதுதான் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். தனுசு ராசியினரை உங்களுடைய சோதனை காலம் ஒட்டுமொத்தமாக முடிவடைய போகிறது. உங்களுடைய முகத்தில் இனிமே கவலைக்கோ கண்ணீருக்கோ இடமில்லை என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மனதில் எந்த விதமான கெட்டதுகள் இருந்தாலும் அதனை உடனே விலக்கிக் கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்களை நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும். முக்கியமாக தொழில் ரீதியாக நீங்கள் வெளியூர் பயணங்களை செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளையும் மிகப்பெரிய ஒரு செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் வரத்தான் செய்யும். குடும்பமாக இருந்தால் சண்டை சச்சரவுகள் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அது குடும்பமே கிடையாது. அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அதனை நீங்கள் பொறுத்து கொண்டு போனால் உங்களுக்கு மிகவும் நல்லது. வியாபார போட்டிகளை நீங்கள் சமாளித்து வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. கலைப்பணிகளில் ஆர்வமின்மையான சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். புதிய நபர்களிடம் பயனற்ற வாதங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வதுதான் உங்களுடைய மதிப்பையும் உங்களுடைய உயர்வையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. கடன் நெருக்கடிகள் குறைந்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டால் உங்களுக்கு இது நல்ல ஒரு பெயரை தேடி கொடுக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடியான விஷயங்களில் இருந்து எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்து உங்களுக்கு எதிலும் நல்லது இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் கூறியதில் ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றியாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. கடன் நெருக்கடிகள் குறைந்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டால் உங்களுக்கு இது நல்ல ஒரு பெயரை தேடி கொடுக்கும். உத்திராடம்